காலை வணக்கம் எரிவன். கபாலம் காலியாகிற மாதிரி வாங்கின ஒரு பெரிய அடிக்கு அப்புறம் ஒரு 10-15 நாள் வீட்லயே முட்டை போட்டு தூங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனால இந்த டைம்ல எந்த ஒரு கொய்ப்பு சத்தும் உள்ள அமிச்சிட கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். பக்கத்திலேயே ஒரு நல்ல காப்பி கடையை தேடி கண்டுபிடிச்சு குடிச்சிட்டு ஒரு 1/2 kg சிக்கனை மட்டும் தேடி வாங்கிட்டு வந்தேன். வர சிக்கன் விற்கிற விலைக்கு நம்ம புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போல. 1/2 kg போன்லெஸ் 320 ரூபாயா மாறிவிட்டது. அதுலயும் அண்ணன் 458 கிராம் தான் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 kgக்கு 80 to 100 கிராம்ஸ், அப்போ 10% அண்ணன் அடிச்சிட்டாரு. கண்டிப்பாக கண்மையா வண்டிக்கு வேண்டிய ஒரு விஷயம் தான். நாளைக்கு திரும்பி போய் தெளிவான விளக்கத்தை கேட்டுட்டு சொல்றேன். இன்னைக்கான தந்தூரி காலுக்கு தேவையான மேட்டரை பக்காவா ரெடி பண்ணி குளிர் பெட்டியில வச்சிட்டேன். அதே கேப்ல அமேசான் கார்டுகள்ல இருந்து ஒரு பொருள் இறங்கி இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்பீடு ப்ரோ நம்ம புது ட்ரேடிங் செட்டப்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி ஆர்டர் பண்ணி சென்ட் பண்ணிருக்காரு. ஹவுஸ் ஆஃப் ரேவன் குடும்பத்துல இருந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க. அப்புறம் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் போட்டு வைக்க ஒரு புது செட்டப் ஒன்று ரெடி பண்ணி பக்காவா செட் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடிங் செட்டப்க்கு சம்பந்தப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அது எப்படா வரும்னு லைட்டா யோசிச்சேன். அதுவும் டக்குன்னு கையில் எடுத்துன்னு கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாளா எனக்கு என்ன பவர்னு தெரியல, என்னெல்லாம் நினைக்கிறனோ அது பர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல அடுத்து BYD பிராண்ட்ல சீல் மாடல் கார் ஒன்னு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதையும் பர்ஃபெக்ட்டா நடத்தி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல உணவுக்கு அப்புறம் வெளிய ஒரு பெரிய சவுண்ட் என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் குட்டக்குழப்பனால ஒரு பெரிய மர சாஞ்சி ஒரு ஃபுல் பலினோ காரை சல்லி சல்லியா நொறுக்கிட்டு, ஆனா ஓனர் கொஞ்சம் சில்லா தான் சுத்திட்டு இருக்காரு. அடுத்த புது கார் வாங்கணும்னு அண்ணன் ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரின்னு வந்த போஸ்டரை இன்னைக்கே செட் பண்ணிடலான்னு பக்காவா எடுத்து ஃபெவிகால் எல் போட பக்காவா செட் பண்ணி ஓட்டிட்டேன். இந்த 3 போஸ்டரோட இந்த செட்டப் முடியல. இன்னும் ஒரு வாரத்துல இந்த ரூம் ஃபுல்லாவே ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்கேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை கண்டிப்பா காமிக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி பாத்துருங்க. ஃபைனலா டே 3 நம்ம காஸ்மோஸ காவு வாங்காம எப்படியோ பாத்துட்டு இருக்கேன். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தெரியல. நம்பிக்கையோட கண்டிப்பா நாளைக்கு சந்திப்போம். குட் நைட் எவரிவன். நாளைக்கு சந்திப்போம்.